ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krithikas குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸில் எவர் கிரீன் ஸ்நாக்கான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜியை எப்படி போடுறது, அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த ப்ராசஸில் செய்யும்போது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜியை சூடாக ரெடி பண்ணி வச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து கையிலேயே வச்சு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விஸ்கரை வச்சு மாவு மொத்தமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மாவு மொத்தம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பஜ்ஜி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்கிற இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். பஜ்ஜி சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் வரும். இதை 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு சோடா மாவு, ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பஜ்ஜி போடுறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பஜ்ஜி போடுறதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா 2 எடுத்திருக்கேன். இந்த 2 உருளைக்கிழங்கையும் மேலே தோல் சீவிட்டு ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கத்திலியை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதுங்க. அடுத்து வடைச்சட்டியில் பஜ்ஜி பொரிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஒன்றையும் அது மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா இருக்கிற எண்ணெய்க்கு சரி போகிற மாதிரி ஒரு 10 பஜ்ஜிக்கு நான் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் 2 பக்கமும் திருப்பி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தால் போதுங்க. பஜ்ஜி சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸ்டவ்வை எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு பஜ்ஜி போடணும். இல்லைன்னா மேலே இருக்கிற லேயர் கலர் மாறிடும், உள்ளே வேகாமையே இருந்துடும். இப்போ பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை பஜ்ஜி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட கரெக்டான பதத்தில் இருக்குது. நிறைய பேர் பஜ்ஜி அதிகமாக எண்ணெய் குடிக்கும் ஆயில் ஐட்டம்ன்றதால சாப்பிடாம ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப், நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு சூடாக காய வச்சுருக்கிற எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவில் சேர்த்தோம்னா பஜ்ஜி மாவு அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். krithikas குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.